கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். புதுச்சேரி, கேரளா, அசாம் ஆகிய மாநிலங்களில் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரி, கேரளா, அசாம் ஆகிய 3 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தின் அண்டை மாநிலமான புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. செய்தியாளர் பாலவெற்றிவேல் நம்முடைய இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலவெற்றிவேல், புதுச்சேரியில வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. எவ்வளவு சதவீதம் வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கு? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், 2026 சட்டமன்ற தேர்தல் 5 மாநிலங்களுக்கு நடைபெற உள்ள நிலையில 5 மாநிலங்களில் முதல் கட்டமாக புதுச்சேரி, கேரளம், அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களுக்கு இன்று காலை 7 மணி தொடங்கி 6 மணி வரை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில தற்போது 6 மணி ஆகியுள்ள நிலையில் வாக்குப்பதிவு முடிவடைந்திருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை புதுச்சேரி ஒரு வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது வரை 87.6% வாக்குகள் பதிவாயிருக்கு. 5 மணி நிலவரப்படி கடந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தமே 83% வாக்குகள் பதிவான நிலையில தற்போது அதை கடந்திருக்கிறது. 90% வாக்குகள் பதிவாகும் என நம்பப்படுகிறது. இதன் மூலமாக புதுச்சேரி மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு 90,000 பேர் தான் வாக்களிக்கவில்லை. 9,50,000 வாக்காளர்கள் 90,000 வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை. கேரள மாநிலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் 5 மணி நிலவரப்படி 75% வாக்கு பதிவாகி இருக்கிறது. கேரளா மாநிலத்திலே கடந்த தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் 74% ஓட்டு தான் பதிவாயிருந்த நிலையில 5 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட 1% ஓட்டு தற்போதே அதிகமாக பதிவாகி இருக்கிறது. அதே போன்றுதான் வடகிழக்கு பிராந்திய மாநிலமான அஸ்ஸாம் மாநிலத்திலும் 84% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. SIR திருத்தத்திற்கு பிறகு பல வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இரட்டை வாக்காளர்கள், இறந்தவர்களுடைய நீக்கம் காரணமாக இந்த 3 மாநிலங்களிலேயுமே கடந்த சட்டமன்ற தேர்தலை விட தற்போது வாக்குப்பதிவு எண்ணிக்கை அதிகமாகி இருப்பதை தான் நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் 6 மணி நிலவரம் இன்னும் 1 மணி நேரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 3 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்திருக்கிற நிலையில அனைத்து வாக்குச்சாவடி மையங்களில் இருந்தும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் நடத்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர், துணை ராணுவ படையினர் மூலமாக பத்திரமாக சீல் வைக்கப்பட்டு ஸ்ட்ராங் ரூமுக்கு எடுத்து செல்லப்படும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. மே 4ஆம் தேதி இந்த மாநிலங்களுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகும். விக்னேஷ், நிச்சயமா பாலவெற்றிவேல், நீங்க சொல்ற மாதிரி 3 மாநிலங்களிலுமே அதிக அளவு வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கு. குறிப்பா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமான அளவு 86% வாக்குப்பதிவு தற்போது வரை பதிவாயிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.